எனக்கு பிடிச்ச கலரா என் மாவ வாங்கிட்டு வந்திருக்கா. என் மாவ நான் நினைச்சேன் வாங்கிட்டு வந்துட்டா. இதே மாவன்றது உன் அண்ணி இருக்காளே, கல்யாணம் முடிச்சு வந்தல இருந்து ஒரு பட்டு கூட வாங்கி தரல. என் மாவனாவது வாங்கி தருவியா? அவனையும் இறுக்கி வச்சு விட்டா. என் மாவ வீட்ல இருந்து கண்ண மூடி காத மூடி சேமிச்சு வச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா போல. ரொம்ப சந்தோஷமா அவளே குஷ்பு. ஏமா என்னமா நீ? அம்மாவுக்கு இது கூட செய்ய மாட்டேனாமா? நீ வச்சுக்கமா. இதுக்கெல்லாம் போய் ரொம்ப சந்தோஷம் வந்துருக்கா. இதெல்லாம் என்னோட கடமைமா. சரி குசுப்பு, நான் இந்த பட்டை எடுத்துட்டு போய் வேகமா பீரோல வச்சு பூட்டி வச்சிடுறேன். அப்புறம் அவ கண்ணுக்கு பட்டுச்சுன்னா அப்புறம் இந்த பட்டையை நவத்திக்கிட்டு ஏன் அத்தை உங்க மருமகளுக்கு கொடுக்க மாட்டீங்களா? எனக்கு கோயில் திருவிழாக்கு பட்டே இல்லத்தே அப்படின்னு சொல்லி என் மண்டையில மைய தடவுன மாதிரி தடவி இந்த பட்டை வாங்கி கொடுவா. ஏமா சும்மா கேடமா, அண்ணி அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா. கேட்டி அவ சுயரூபம் தெரியாதட்டி. அடி என் நாத்து இந்த வார ஆத்தாளும் அவளும் எனக்கு தெரியாம திட்ட போறீங்களா? திட்டா இந்த வந்துட்டேன். என்னது ஏன் நாத்தனாரா? ஏன் ஓ நாத்தனார் மாதிரி நினைச்சியாடி? ஏன் நாத்தனாரா? ஏன் நாத்தனாரு சொக்க தங்கம் 50 kg தங்க கட்டி என் நாத்தனாரு தெரியுமா? ஓ நாத்தனார் மாதிரி கஞ்சா வட்டி கிடையாது. ஏன் நாத்தனாரு என்ன வாங்கிட்டு வந்தாலும் எனக்கும் தான் வாங்கிட்டு வருவா. என் நாத்தனார் மாதிரி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏடி ஓ நாத்தனார் மாதிரி என் நாத்தனார் கிடையாதுடி. அவ என்ன பண்ணாலும் நல்லது மட்டும் தான் பண்ணுவா, கெட்டது நினைக்கவே மாட்டா. ஒரு ஈய எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவ என் நாத்தனார். அவள மாதிரி ஒருத்தி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நானு. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லடி சிம்ரனு. ஏழால ஜென்மத்துக்கு என் நாத்தனாவே எனக்கு நாத்தனாவா வரணும். அதுவே நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன்டி. ஓ நாத்தனாவோட மட்டும் என் நாத்தனாவை கம்பேர் பண்ணாதடி. இது கூட எதுக்கு நான் வாங்கிட்டு சொல்றேன்? ஓ நாத்தனாவோட என் நாத்தனாவை கம்பேர் பண்ணனால மட்டும் தாடி சிம்ரன் சொல்றேன். அத மனசுல வச்சுக்க. என் நாத்தனா மாதிரி யாரும் முடியாது. ஏடி குசுப்பு, ஏடி குசுப்பு, அவ ஏதோ பிளான் போட்டு இருக்கா. அவன் அன்னிக்காரி சதிகாரி ஏதாவது சதி பண்றதுக்கிட்ட இந்த நாடகம் போடுவா. நம்பிராதடி நம்பிராத. சரி சிம்ரன் நான் போன வைக்க. என் நாத்தனாவ பேசினோட கண்ணுல இருந்து பளபளன்னு தண்ணீர் அது தானா ஊத்துது. சரி வைக்கட்டா. ஏம்மா அண்ணி என் மேல எம்பிட்டு பாசமா இருக்காங்க பாருமா. ஏ சிரிக்கி மாவ சிரிக்கி. ஆமா உன் மேல ரொம்ப பாசமா இருந்துட்டாலும் அத்தே அவன் நாடகத்தை போடுறா. இப்படித்தே ஒரு நாள் என்கிட்ட நாடகத்தை போட்டு என்கிட்ட இருந்த பட்டை லவத்துனா ஒரு பட்டு பைத்தியம்டி, பட்டு பைத்தியம். இப்ப இந்த பட்டை கண்ணுல வத்திருப்பா. நல்ல பச்சை பசேன்னு கண்ணை ஒத்திக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த பட்டு. இதை லவத்துறதுக்குதான் இந்த நாடகம் போட்டிருக்காடி. நம்பிராத. ஆட்டை போட வந்திருக்கா உங்க அண்ணிகாரி. சொல்றது கேளுடி. சொல்றது ஞாபகம் வச்சுக்கடி. ஆட்டை போட வந்திருக்கா ஞாபகத்துல வச்சுக்கா. அவன் என்ன பசப்பினாலும் பசப்பி வாங்கிறாதடி. அண்ணி பத்தி அப்படிலாம் சொல்லாதம்மா. அண்ணி ரொம்ப நல்லவங்கம்மா. அண்ணி இந்த அண்ணி பட்டு. அடி பாதகத்தி மர்மவளே. என் மாவ எப்படி அப்ராணியா இருக்கவள வீக்னஸ் பாயிண்ட் வச்சு இப்படி ஏமாத்தி விட்டாளே. என்ன ஏமாத்துற மாதிரியே என் மாவளையும் ஏமாத்தி விட்டாளே. பட்டு மாச்சே. ஹாய் ப்ரோவே, என்ன தேவிக்கா? நல்லா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நாங்க நம்புறோம். இங்க நான் நீங்க அழகாமையே நாங்க கடவுளை பிரார்த்திக்கிறோம். இந்த வீடியோ மாதிரி நடந்த மாதிரி உங்க வீட்டுக்கு நாத்தனார் அண்ணியார் கலாட்டா நடந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நடக்கலனா கூட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட பொண்ணான பதிவுகளை எப்பவுமே எங்களுக்கு தந்துட்டு போங்க. அப்பதான் எங்களுக்கு நேரடி குறைகள் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைச்சிட்டு நாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி வீடியோ வந்து சந்திக்கிறோம். உங்களால தான் நாங்க வளர்ந்துட்டு வரோம். உங்களால மட்டுமே எங்களோட வளர்ச்சி. நீங்க எப்பவுமே எங்களோட ஆதரவை கொடுத்துட்டு வாங்க. Thank you for watching. Bye.